ரெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தை பார்க்க போகிறது. அப்போ நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க போகிறோம், ஒளித்து வைக்க போகிறோம். என்னத்தை மறைக்க போறோம்? வழக்கம் போல காசை மறைச்சு வைப்போம், இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல ஏதாவது கோல்டு, சில்வர், இதைத்தானே நம்ம மறைச்சு வைக்க போகிறோம். அப்போ நாம் மறைத்து வைக்க கூடிய அளவுக்கு நமக்கு வருமானமும் வசதிகளும் இந்த மாதம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் பிரதர். வாக்குஸ்தானத்துல செவ்வாய், பேச்சில் தெளிவு, வெட்டு 1 துண்டு 2. இத்தனை நாள் 7.5 சனியில நம்ம எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன பண்ணோம், யார்கிட்ட கடன் கேட்டோம், தூக்கம் இல்லாமல் தவிச்சோம், நிறைய கால்ல பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லை, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, தோல்வி, அவமானம்னு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம். இப்போ என்ன நடக்குது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார். சாட்டன் நீர்த்து போய் விட்டது. 7.5 சனி என்பது டீஆக்டிவேட் ஆகிவிட்டது. 2ஆம் இடத்துல செவ்வாய் நம்ம படபடன்னு பேசினாலும், ஓப்பனா பேசினாலும், போல்டாக பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க கூடியது. அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இளைஞர்களாக இருந்தால் காதலாக இருக்கலாம், கவிதை எழுதலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து, எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு பாடலில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மறைத்து வைக்கக்கூடிய அனுபவம் இப்பொழுது மேஷ ராசிக்கு ஏற்பட போகிறது. என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, ராசியாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்து 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தை பார்க்க போகிறது. அப்போ நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க போகிறோம், ஒளித்து வைக்க போகிறோம். என்னத்தை மறைக்க போறோம்? வழக்கம் போல காசை மறைச்சு வைப்போம், இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல ஏதாவது கோல்டு, சில்வர், இதைத்தானே நம்ம மறைச்சு வைக்க போகிறோம். அப்போ நாம் மறைத்து வைக்க கூடிய அளவுக்கு நமக்கு வருமானமும் வசதிகளும் இந்த மாதம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் பிரதர். ராசியாதிபதி செவ்வாயே தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாரு உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னா, வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் எல்லாத்தையும் மொத்தமாக வசூல் செய்து வந்து கொடுத்து விடுவார். அப்ப நம்ம கையில காசு இருக்கு, ரூபா இருக்கு, டப்பு இருக்கு, மணி இருக்குன்னு தெரிஞ்சா 10 ரூபா கடன் கேட்கக்கூடிய நபர்கள் 100 ரூபா கடன் கொடுங்க பிரதர்ன்னு தானே உங்கள்கிட்ட கேட்க போறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் மறைத்து வைப்பீர்கள். நீங்களே உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் போய் அமருகிறீர்கள். அப்போ என்ன ஆகும்? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுபம். வாக்குஸ்தானத்துல செவ்வாய், பேச்சில் தெளிவு, வெட்டு 1 துண்டு 2. இத்தனை நாள் 7.5 சனியில நம்ம எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன பண்ணோம், யார்கிட்ட கடன் கேட்டோம், தூக்கம் இல்லாமல் தவிச்சோம், நிறைய கால்ல பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லை, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, தோல்வி, அவமானம்னு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம். இப்போ என்ன நடக்குது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார். சாட்டன் நீர்த்து போய் விட்டது. 7.5 சனி என்பது டீஆக்டிவேட் ஆகிவிட்டது. 2ஆம் வீட்டில் நாம் முதலில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் நம்ம சொந்த நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட், குழந்தைகள், பூர்வீகம், இடம், மேலும் அபிவிருத்தி, கோயில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு தெளிவு, மைண்டில் ஒரு கிளாரிட்டி. ஒரு வரக்கூடிய நபர் எதுக்கு வருகிறார், என்ன விஷயத்தை நம்மிடம் பேச போகிறார் அப்படிங்கிறத
வருவதற்கு முன்பாகவே நாம் அறியக்கூடிய அளவுக்கு நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சமயோஜிதத்தையும், பயணங்களால் ஆர்வம், ஆதாயம், டாக்குமெண்டேஷனில் கிளாரிட்டி அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துல மாதத்தின் முதல் 15 நாட்கள் சூரியன். அப்போ அரசாங்கத்தால் ஆதாயம், அரசாங்கத்தால் வெற்றி, அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்ட், பழைய பேலன்ஸ், ஆர்டர்ஸ், ஜாப், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம், அதன் மூலம் அபிவிருத்தின்னு வரிசையா சூரியன் நமக்கு குட் நியூஸை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். 15 தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறக்கும் பொழுது சூரியன் 4ஆம் வீட்டில், அதற்கு பெயர் நிஷ்பலம். மாதத்தின் தொடக்கத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன், குரு சுக்கிரன் கூட்டணி, பிறகு சுக்கிரன் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ மைண்ட்ல ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி, ஒரு டானிக்னு சொல்லலாம், ஹார்லிக்ஸ்ன்னு சொல்லலாம், பூஸ்ட் சொல்லலாம். டானிக்னு வேற எதையும் நினைத்து கொள்ள வேண்டாம். இதெல்லாமே நம்மை பார்ப்பதற்கு அப்படியே ஒரு பரபரப்பா, சுறுசுறுப்பா, ஒரு மேக்னெட்டிக்கா, பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஃப்ரெஷ்ஷா, டைனமிக்கா, அப்படியே ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல செவ்வாய் நம்ம படபடன்னு பேசினாலும், ஓப்பனா பேசினாலும், போல்டாக பேசினாலும், எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக அனுபவிக்க கூடியது. அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இளைஞர்களாக இருந்தால் காதலாக இருக்கலாம், கவிதை எழுதலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாமே மேஷராசிக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே புதன் அப்படிங்கிற கிரகம் இருக்கிறார். அவர் வந்து நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் மிதுனராசி மண்டலத்துல புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சமும், புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்தில் வரும் பொழுது திரும்பவும் புஷ்கர நவாம்சமும், மேலும் சுக்கிரன் சிம்மராசி மண்டலத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையை 2 இடங்களில் ஏற்படுத்துகிறது. அதாவது புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் புதனுக்கு வர்க்கோத்தமம், மேலும் பூரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிரனுக்கு வர்க்கோத்தமம். இந்த புஷ்கர நவாம்சம், வர்க்கோத்தமம் இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு நிறைய விதங்களில் டர்ன் அரவுண்டு, ஒரு வாக் அரவுண்டு, ஒரு பிளஸ், ஒரு அபிவிருத்தி, நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பால்ல 6 அடித்து திரும்பவும் ஒரு வைடு நோபால் வாங்கி அதிலும் நாம் ஒரு 6 அடிக்கக்கூடிய அமைப்புன்னு வரிசையா நல்ல விஷயங்களை நமக்கு தூக்கி கொடுக்கும். இதில் சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது லைஃப் பார்ட்னர். இப்போ லைஃப் பார்ட்னருக்கு ஜாப் கிடைப்பது, அவர்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி பெறுவது, அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருவது, இதனால் வரை குடும்பத்துக்குள் இருந்த அந்த சண்டைகள், சச்சரவுகள், யாரெல்லாம் பிரிந்து விடலாம், போய்விடலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லாம் மீண்டும் இணைந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி வரிசையா இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். 4ஆம் வீட்டில் குரு உச்சம். இதுல ஒரு பாக்யாதிபதி ஒரு கேந்திரத்தில் வந்து உச்சமடைகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. அர்த்தாஷ்டம குரு பாதிப்பு இங்கு ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா உச்ச குருவுக்கு 4ஆம் வீட்டில் ஹம்ச யோகம் என்ற ஒரு பெயர் ஏற்படுகிறது. இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மேஷராசியை பொறுத்தவரை 5ஆம் வீட்டுல கேது பகவான் இருந்ததுனால இதனால் வரை குழந்தைகள்லாம் ஒரு ஜாலி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லாம, என்னமோ ஒரு சாமியார் மாதிரி அப்படியே மௌனமா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தார்கள். அதனால என்னப்பா இவங்க ஏதோ ரிசர்வ்டாவே இருக்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறாங்களா, இல்லை யாராவது பசங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள் ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருந்தது. இனிமே அந்த நிலையெல்லாம் விலகும். இப்போ குழந்தைகளும் பரவசமா, எனர்ஜெட்டிக்கா, கலர்ஃபுல்லா, ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து குட் நியூஸ். அது இடமாக இருந்தாலும் இல்லை, அங்கே ஏதாவது நற்பணிகள் செய்ய வேண்டியது, அங்கே ஏதாவது பூமி கட்ட வேண்டியது, இல்லை அங்கிருந்து வர வேண்டிய பைசல், இந்த மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாக வேண்டிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். 10ஆம் இடம்
10க்குரியவன் 12, 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த 10க்குரியவன் 12ங்கிறது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அப்போ தொழில் அபிவிருத்தியாகும். லாபத்தில் ராகு பகவான் நிகரற்ற லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது ஒரு விதமான கட்டளை. இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் புதன், ராகுவிற்கு சப்தமத்தில் சுக்கிரன். இதெல்லாம் பார்த்தோம்னா 3, 7, 11 தொடர்பு, இதெல்லாம் காம திரிகோணத்தில் வருகிறது. இப்ப நிறைய பாய் ஃப்ரெண்டு கோளாறு, கேர்ள் ஃப்ரெண்டு கோளாறு, திருமணம் ஆகாத நபர்கள், திருமணமான நபர்களுக்கும் ஏற்படும். தெளிவான நபர்களை தேர்ந்தெடுத்து பயணிப்பது புத்திசாலித்தனம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், தாறுமாறுன்னு லாபம் வரும். அதாவது அங்கீகரிக்கப்படாத லாபமும் வரும். அதில் நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா சில அங்கீகரிக்கப்படாத லாபத்தை எடுக்கும் பொழுது அதற்குண்டான அரசாங்க தண்டனையை நாம் பின்னாளில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம பார்த்தது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். இதுல மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரத்தில் குதர்க்கமாக, நம்ம ஏதோ ஒரு காமெடி, ஒரு ஜோக்கு, ஒரு டம்மி பீஸு, இதன் மூலம் எல்லாரும் குஷியாக இருக்க போறார்கள், குதூகலமாக இருக்க போகிறார்கள் நினைத்து நாம் பேசுவோம். பிறகுதான் தெரிய வரும் நாம் பேசிய அந்த வார்த்தை மற்றவர்களை உணர்வு பூர்வமாக காயப்படுத்தி உள்ளது அப்படின்னு. அதனால் பேசுவதற்கு முன் கூடுதல் கவனம். குறிப்பா பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, எப்பா நானே வாயை கொடுத்து வம்ப வாங்கிக்கிட்டேனப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டனும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை, பித்ருஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ அப்பாக்கு ட்ரீட்மெண்ட், அப்பாக்கு டேப்லெட் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் தேவையான இயற்கை வைத்தியம், கை வைத்தியம் போன்ற விஷயங்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு மேலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனால் வரை உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து புத்திஸ்தானத்துக்கு வருகிறார். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குழு என்று இருக்கும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற கணவனை குறிகாட்டக்கூடிய அந்த காரகத்துவ கிரகம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ இது நாள் வரை இருந்த அந்த ஒரு டென்ஷன், நெருக்கடி போன்ற நிலைமைகள் ஏற்படாது. மேலும் வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங், தேவையான அளவுக்கு அந்த உடல் எடை அதெல்லாம் கூடியிருந்தால் இனிமே அந்த விஷயங்கள்லாம் குறையும். ஏன்னா சுக்கிரன் கூட்டணி குருவுடன் இருந்து விலகி வருகிறது. 2 கொழுப்பு கிரகங்கள், 2 இனிப்பு கிரகங்கள் சுகஸ்தானத்தில் இருந்தது. அதுல சுக்கிரன் வெளியே வருகிறார். கண்டிப்பாக மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த காலேஜ் +1 +2 போகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன அந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கோளாறுகள் ஏற்படும். தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நாம் ஒதுக்கி விடுவதுதான் புத்திசாலித்தனம். இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.